வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். சனி வக்ர பெயர்ச்சி, சாட்டன் வந்து ரெட்ரோகிரேட் ஆகிறாரு. ஆஸ் பர் அஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னாடி நகருதா, சனி வந்து ரெட்ரோகிரேட்னா அது பின்னாடி நகருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில பார்வையில் அந்த அஸ்ட்ரானமி படி அந்த ஆர்பிட்டில் வந்து அந்த பூமியுடைய சில டிகிரியில் இருந்து சுழலும் போது சில ஸ்லோ மோஷனில் அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். பட் அதுதான் ரெட்ரோகிரேட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த கிரகமும் அப்படி பின்னாடி நகரது இல்லை, ராகு கேது தவிர. இது வந்து அந்த மாதிரி இது ஒரு இலூஷன் சொல்லலாம், இல்லை அப்படி தெரியும்னு சொல்லலாம். பட் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அஸ்ட்ராலஜியில் அப்படி ஒரு பலன் இருக்குது. இப்போ சனி பொதுவாக நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கெட்டது செய்கிறவங்களுக்கு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது அதுக்கான பலன்களை கொடுக்குறாரு. சரி, இப்போ இந்த வக்ரம் வந்து ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது, மீனமில் நடந்தது. வக்ரம் என்பது வந்து அந்த மீனமை விட்டுட்டு மறுபடியும் கும்பத்துக்கு வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். வரல, மீனம்லே தான் இருக்கார். மீனத்திலேயே தான் வக்ரம் அடைகிறாருன்னா மீனத்திலே பின்னோக்கி தெரிகிறார், அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோட எண்டில் நான் இதை பற்றி பேசுகிறேன். உலகளவிய மாற்றங்கள் எப்படி வரப்போகுதுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக சனி தான் ஒரு மனிதனுடைய தொழில் அடையாளம். ஸோ கரியரில் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்தெந்த ராசிக்கு எப்படி வரப்போகுதுன்னு தனித்தனியே ஒவ்வொரு ராசியும் பார்ப்போம். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் ஜனன ஜாதகமில் பர்டிகுலராக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ சாட்டனுடைய இந்த வக்ர பயிற்சிக்கு சனியுடைய பொசிஷன் என்ன? அவர் யோகரா, பாவியா, மிதமாக இருக்காரா, யோகமாக இருக்காரா, பாசிட்டிவாக இருக்காரா, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கார், ஷட்பலா ஸ்கோர் என்ன, டோட்டலாக என்னன்றதை நீங்கள் வந்து கணிச்சு வச்சிங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, அதர் சர்வீஸ் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. இப்போ நம்ம சனி வக்ர காலத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். மீனம் ராசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். மீனம் ராசி வந்து ராசிகளே கடைசி ராசி. இப்போ மீனத்தை தான் சனி இருக்கார். நிறைய மீன ராசியை சேர்ந்தவங்களாம் வந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணேன். அது என்னென்னா, இந்த வக்ரகதி வருன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இன்னும் வீடியோ வரல? கரெக்டு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க. இந்த மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி வந்துருச்சுன்னு March 29, 2025 அப்லோட் பண்ணிங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் இப்போ வக்ரம் அடையும் போது அவர் அதை விட்டு போயிடுவாரா, மீனத்தை விட்டு போயிடுவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டால் அந்த கிளாரிட்டி கொடுத்துட்றேன். 13th ஜூலைலேருந்து November 27 வரைக்கும் 137 டேஸ் இந்த சனியுடைய வக்ர காலம். இந்த வக்ர காலத்தில் ஆல்ரெடி சாட்டனுடைய டிரான்சிஷன் வந்து 2025 மீனமில் உள்ள வந்தது. அந்த வந்த சனி அங்கேருந்து வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி நைஸாக போய் கும்பத்துக்கு போயிடுறாரான்னு செக் பண்ணி பார்த்தோம். அப்படி இல்லை, அது கும்பத்துக்கு போகல, அது மீனம்லேயே தான் இருக்குது. அது மீனம்லேயே அந்த ராசிக்குள்ளேயே தான் அது பின்னாடி வருது. முன்னாடி போனது அதுக்குள்ளேயே பின்னாடி வருது. இவ்வளோ தான், இதுதான் கேல்குலேஷன். ஸோ மீனத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய வக்ர சனி அப்படின்னு புரிஞ்சுங்க. உடனே இன்னும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஆல்ரெடி நாங்கள் மீன ராசி, ஜென்ம சனி, சந்திரன் மேலே சனியோட பொசிஷன் எங்களை போட்டு அப்படியே ஒரு மாதிரி கிருன்னு பண்ணிகிட்ருக்கு. இப்போ வக்ரமானா இன்னும் ஏதாவது ஜாஸ்தி பண்ணுமா, ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது இது செய்யுமான்னு கேட்டேங்க. நான் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டில் போகிற சனி என்ன பண்ணுவார், அவர் ஃபார்வேர்டில் போக 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 உங்களை சார்ஜ் எடுத்துருவார். சார்ஜ் எடுத்து உங்களுடைய ஆக்ஷன் பிளான் என்னவோ, உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செக் வச்சுட்டு போவார். இது அவரோட ஃபார்வேர்டு மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய பலன்கள். ரெட்ரோகிரேட்டில் என்ன பண்ணுவார், வக்ரம் அடைஞ்சாருன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ரெட்ரோகிரேட்டில் என்ன பண்ணுவார்னா, எது வரைக்கும் ஃபார்வேர்டில் போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை கொடுத்து உங்களை தெளிவில்லாமல் வச்சுருந்தாரோ அதை மறுபடியும் பின்னோக்கி வர வச்சிருவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாத்தையும் எதெல்லாம் உங்களை பின்னி ஒரு மாதிரி குழப்பத்தை, சிக்கல்களை கொண்டு வந்ததோ அந்த சிக்கல்களை வந்து அவிழ்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லா பிரச்சனையும் ரிசால்வ் பண்ணி அழகாக தெளிவுபடுத்திடுவார். இதுதான் வக்ர காலம். ஸோ வக்ர காலம் என்பது உங்கள் புத்தியில், உங்களுடைய மனசில், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலையில், செயல்களில் எதெல்லாம் ஒரு சிக்கலை உண்டு செஞ்சே போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணுற மாதிரியான நேரம் தான் இதுதான் கடவுளுடைய ஒரு மெசேஜ். லைஃப்பில் எப்பவுமே எல்லாமே ஸ்மூத்தாக நடக்காது. ஒவ்வொன்றும் முட்டி மோதி நடக்கும், ஒன்று ஸ்மூத்தாக நடக்கும், ஒன்று தடங்களை நிற்கும், ஒன்று கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகி பிக்கப் எடுக்கும், ஒன்று போகும் திரும்பி வரும், ஒன்று ஜிக்ஸாகாக இருக்கும். இப்படி லைஃப்பில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிசைன் இருக்குது. இப்போ மீனம்க்கு இருக்கிற காலகட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பலவிதமான குழப்பங்கள் நான் கொடுத்தாலும், பலவிதமான பிரச்சனைகளை, இடையூறுகளை நான் செய்தாலும்,
மீண்டும் அதுலேருந்து அந்த எரரில் உள்ள மிஸ்டேக்ஸை சரியாக புரிஞ்சு அதை செல்ஃபாகவே கிளியர் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அந்த அனுபவத்தால் அடுத்த ஒரு விஷயத்தை சரியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை வந்து கொண்டு வர்றது தான் இந்த வக்கர காலத்துடைய பலன். இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை சரியாக பயன்படுத்துவீங்க. நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா அதை சந்தோஷமாக அதோட ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கேட்டாங்க, இது வந்து பிஸ்னஸ்க்கா, இல்லை வந்து ஜாபுக்கா, இல்லை வந்து மணிக்கா, இல்லை வந்து ஃபேமிலிக்கா, இல்லை லவ்க்கா, இல்லை ரிலேஷன்ஷிப்பா, மொத்தத்தில் இது எங்களோட புத்திக்கு. ஸோ உங்கள் புத்தியில் இப்போ என்ன இருக்குது? நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க? உங்கள் புத்தியில் என்ன இருக்குது? ஒரு டீனேஜா, படிப்பு, ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப், மிடில் மேன், கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி, கடன், ஹோம் மேக்கர், ஃபேமிலியை பற்றின சிந்தனை, உங்களை பற்றினது, உங்கள் ஹெல்த்தை பற்றி, சீனியர் சிட்டிசன், ஹெல்த், மைண்டு, ஹாப்பினஸ். ஸோ அதில் எதில் நீங்கள் வந்து போய் சிக்கியிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூஸை இது ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஸோ மீனம், இது ஒரு நல்ல நியூஸ் தான் உங்களுக்கு. குரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல பொசிஷன் இருக்கலாம், 4th ஹவுஸை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்துட்ருக்காரு, உங்களை பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு குரு 4th ஹவுஸில். பட் சூப்பராக எதுவும் பண்ணல, பட் 4th ஹவுஸில் பேலன்ஸ்டாக இருக்கார். வக்ரகால சனி உங்கள் பிரச்சனைகளை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கார். நல்ல வேளை ராகு கேதுவுடைய பொசிஷன் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. 6 and 12 எந்த இடத்துலையும் அது டிஸ்டர்ப் பண்ணலை, நிம்மதியாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன். ஸோ இந்த காலத்தை பயன்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். இந்த சனியுடைய வக்ர கால பலன்கள் ஒரு பொது பலன் தான். இதில் நிறைய பேர் கேட்பீங்க, இது எந்த டேட்லேருந்து எந்த டேட்? 13th ஜூலை, 13 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 27 வரைக்கும் வக்ர காலம். மீன ராசியிலே தான் இருப்பார், கும்பத்துக்கு வர மாட்டார். ஆல்ரெடி சனி பெயர்ச்சி நடந்தது வந்து மார்ச் 29, 2025. இப்போ இதே 2025 ஜூலை 13 நவம்பர் 27 வரைக்கும் சனி பின்னோக்கி நகர்றது மாதிரி தெரியும். இதுதான் இதோடைய கால்குலேஷன். சில பேர் கேட்டாங்க, வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனி பெயர்ச்சி நடக்கலைன்னு சொல்கிறாங்க, எது உண்மை? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கலைன்றது நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் ஃபாலோ பண்ணுற ஒரு விதிமுறைப்படி. திருக்கணித பஞ்சாங்கப்படி, ஆஸ் பர் அஸ்ட்ரானமி, சாட்டனுடைய டிரான்சிஷன் ஆல்ரெடி நடந்தது, அது இப்போ வக்ரமும் அடையுது. அந்த கால்குலேஷனை பேஸ் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கம் நல்லாவே புரிஞ்சு வரும். ஸோ அதனால் குழப்பம் வேண்டாம். அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி சனி இந்த வக்ர காலங்கள் நடக்கும் பொழுது இந்த பாஸ்டில் வந்து பண்ண பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம். பொதுவாக சனி வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்க, உலகத்துக்கு நல்லதா? பொதுவாக சனி வக்ரம் அடைஞ்சா உலகத்துக்கு நல்லதா அப்படின்னா, மீனமில் சனி இருக்கும்போது வரும்போதே நம்ம முன்னாடியே ஒரு அலர்ட் கொடுத்தோம். உலகத்தில் உள்ள பேரழிவுகள், குறிப்பாக வந்து நீர் சம்பந்தப்பட்ட பொருள், கடல், அதே மாதிரி வந்து இயற்கை சீற்றங்கள், வெள்ளம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கடல் வழி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இயற்கையாக கொடுக்கும்னு நம்ம சொன்னோம். பட் இதெல்லாம் வந்து இப்போ ரிசால்வ் பண்ணுற ஒரு டைமாக வக்ர காலம் அமையும். ஸோ இந்த வக்ர காலம் என்பது என்னெல்லாம் அது ட்ரபிளை க்ரியேட் பண்ணிச்சோ, என்னெல்லாம் அது ட்ரபிளை கொடுத்துட்டே இருந்ததோ, அதை வந்து எப்படியாவது ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த வக்ர காலம் பயன்படும். பார்க்கறதுக்கு முதல்ல ஒரு ஆக்ரோஷமாக தெரியும், அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சமாதானப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம். இதை சரியாக புரிஞ்சு பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகமில் சனி சரியாக இல்லை, சனி வந்து என் சார்ட்லேயே சரியாக வரல, உதாரணத்துக்கு சாட்டர்ன் வந்து 8th ஹவுஸில் இருக்கும். எல்லாருக்கும் 8th ஹவுஸ்னாலும் கெடுக்காது. ஒரு பாவியுடைய வீடாக, அதாவது அசுபருடைய வீட்டில் சனி இருந்து அது குரு பார்க்காம சுபர் சேராமல் சனியே சுபத்தன்மையாக இல்லாத கிரகமாக வந்தால், அப்போ தான் வக்ர காலமாக இருந்தாலும் நல்ல காலமாக இருந்தாலும் சாட்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது தான் கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் செக் பண்ணிங்க. 8, சம்டைம்ஸ் சில பேருக்கு 2, சம்டைம்ஸ் சில பேருக்கு 4 ஹெல்த்துக்கு. 4 சனி தான் ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்கும். 2னா ஃபேமிலி ட்ரபிள், 8னா மாங்கல்ய ஸ்தானம், குடும்ப பிரச்சனை, 7னா பார்ட்னர்ஷிப்பு, 5னா குழந்தை சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி 12னா விரயம்னா எங்கே போனாலும் திரும்ப திரும்ப மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹாரோஸ்கோப்பில் சாட்டனுடைய பொசிஷன் என்ன, எவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அசுபர்களோடு சேர்ந்துருக்காரா, தனியாக இருக்காரா, பார்வையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. அந்த செக் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு முறையும் www.lifehoroscope.in வெப்சைட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து என்னென்னா, நல்ல தேர்ச்சி பெற்ற என்னுடைய ஜூனியர்ஸ், அஸ்ட்ராலஜி வந்து நல்லா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற என்னுடைய ஜூனியர்ஸும் இருக்காங்க. ஆன்லைனில் சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தேவையான சேவைகளை. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலை.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்கள் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.